ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல், மெதுவடை, ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் கத்திரிக்காய் சாம்பார் சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் சாம்பாரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டத்துக்கு எப்பவும் இந்த முறையில் கத்திரிக்காய் சாம்பார் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி சாம்பாராக செய்து கொடுங்க. ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட இந்த கத்திரிக்காய் சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் 75 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 25 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 2 பருப்பையும் நல்லா 2-3 வாட்டி சுத்தமாக அலசிட்டு இப்போ இதில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 150 கிராமுங்க. இப்போ தக்காளி பழம் 2 பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 6 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சியான கத்திரிக்காவாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்குங்க. ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்கறி பருப்புலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டுடலாங்க. இப்போ 5 விசில் வந்து விசில் கட் பண்ணலாம். அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் கட்டாயம் சேர்த்துக்குங்க. இட்லி சாம்பார் நல்லா சுவையாகவும் வாசமாகவும் இருக்குங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாம்பார் பொடி கருகிடுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச சாம்பாரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பக்குவத்தில் சாம்பார் சாப்பிட பிடிக்குமோ, தண்ணியாக சாப்பிட பிடிக்குன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. கட்டியாக சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் கட்டியாகவே வச்சுருக்கேன் சாம்பார். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சாம்பாரோட. இப்போ தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சாம்பார் காலையில் வச்சோன்னா மதியம் வரைக்கும் தான் நல்லா இருக்குங்க. புளி சேர்க்காமல் வைக்கிறோம். ஒருவேளை இந்த சாம்பார் நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து 50 ml தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க சாம்பாரோட. அப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்குங்க. இப்போ சாம்பார் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். புளி சேர்த்தாலும் 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் சாம்பாரை இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் இந்த ஒரு சாம்பார் இருந்தால் போதுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் புளி ஊற்றாமல் வச்சுருக்கிறதுனால காலையில் வச்சேன்னா மதியம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 50 ml தண்ணீரில் கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அந்த முறையில் நீங்கள் புளி கரைசல் சேர்த்து சாம்பார் செய்யும்போது சீக்கிரம் கெட்டும் போகாது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் சாம்பாரை நான் சொல்ல அளவுக்கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு ஊற்றி இந்த சாம்பாரை சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி வச்சாலும் அவ்வளோ ருசியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் இதே அளவுகளில் இந்த கத்திரிக்காய் சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும்.
இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.